ஏற்கனவே இது சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோவை தெளிவாக ரோஸ்டிங் டுடேஸ் கிறிஸ்டியானிட்டி சேனலில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக டுடேஸ் கிறிஸ்டியானிட்டி யூடியூப் சேனலில் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப், அதாவது பாஸ்டர் ஹஸ்பண்ட் பாஸ்டர் அம்மா ஒய்ஃப் நடையில் நடந்த ஒரு பஞ்சாயத்தையும் ஒரு டைவர்ஸ் நோட்டீஸையும் பற்றி பார்த்தோம். இது எல்லாமே நம்ம செக்யுலராக நமக்கே தெரியுது இல்லையா? ஓகே, இது இப்படி தான் அப்படி தான் நம்ம அந்த காலத்தில் நம்ம பேரண்ட்ஸ்லாம் இப்படி தான் வளர்க்கணும்னு நினச்சாங்க, இப்படி தான் இருக்கணும்னு நினச்சாங்க. நம்ம ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜ் லைஃப்லேருந்து அப்போது அப்படி இருந்தது, இன்றைக்கி டோட்டலாக வேறு மாதிரி ஆயிடுச்சு. சரியா? நாளைக்கு இன்னும் மோசமாக மாறும். ஏன்னா லோத்தின் காலத்தில் நடந்தது போல் மோசமாக வெளியரங்கமாக நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக சொன்னது நிறைவேறது தான், இதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்றத வேதத்தின் அடிப்படையில் எப்படிலாம் ஆண்டவர் நமக்கு டீச் பண்ணியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒழுங்கா பைபிள் படிங்க, ஏற்ற பார்த்தா திரும்புங்க. സൈനാണ് നീ ഇട്ടുകൊണ്ട് വന്നിരിക്കുന്നതും ഒരു പ്രൊഫറ്റിക്കൽ മാൻഡിലാണ്. பேசிக்காக வாட் இஸ் சர்ச் அப்படின்னு நீங்கள் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் தெளிவாக படிச்சிங்கனாலே புரியும். இந்த ஒன் மேன் ஷோ அங்கே இருக்கவே இருக்காது. அதாவது நான் ஒருத்தன் பிரசங்கம் பண்ணுவேன், நீங்களாம் கீழே உட்காருவீங்க, நான் சொல்லி முடித்தோடனே நான் எங்கெல்லாம் ஆமேன்னு சொல்லணும்னா ஆமேன்னு சொல்லுவீங்க, அல்லையிலே சொல்லணும் அல்லையிலே சொல்லுவீங்க, எந்திரிப்போம் ஆகாமனா எந்திரிச்சு ஒரு பாட்டு பாடுவீங்க, முட்டி போடுங்கன்னா முட்டி போடுவீங்க அப்படின்ற சீனே இருக்காது. ஏன்னா அந்த சாப்டரை நீங்கள் அப்படியே படிச்சிங்கனாலே தெரியும். நீங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது, நீங்கள் ஒருவருக்கொருவர் இது பண்ணும்போது, நீங்கள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லும்போது, உபதேசம் பண்ணும்போது, அதாவது ஒருத்தர் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணும்போது இல்லை, நீங்கள் எல்லாரும் உபதேசம் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். அது நீங்கள் பர்சனலாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த டாப்பிக்கான வசனங்களை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம். 1 கொரிந்தியர் 14:33, தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார், பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. ஏன்னா நான் இப்போது படித்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய வேர்ஸ் எல்லாம் இந்த பொல்லாத ஆட்கள் எப்படி டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னா, அது கொரிந்து சபைக்கு எழுதினது, கொரிந்து சபையில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தது, அதுக்காக பால் எழுதினார், அது இன்றைக்கி பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதனால தான் இந்த வசனத்தை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி வாசிக்கிறேன். நல்லா பாருங்கள். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. எப்படியே இருக்கிறது அப்படின்னா மேலே கீழே சொல்கிற விஷயங்கள் எல்லாம். ஸோ அடுத்த வர்ஸ், சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்லுகிறது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வேதமும் அப்படியே சொல்லுகிறது. சரியா? இப்போது விமன் ப்ரீச் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு நிறைய பேசுவாங்க. நம்ம அதை குறித்து நிறைய பேசிட்டோம் ஆல்ரெடி. எல்லா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது, நம்ம சேனலில் நீங்கள் தேடி பார்த்தாலும் தெரியும். ஏன் இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நடைமுறையில் இருக்கிற சபை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம ஆண்டவருடைய சபையாக இருந்ததுன்னா விமன் ப்ரீச் பண்ணுறதுல ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்க மேடையில் நின்று பேசுவாங்க, கீழே இருக்கவங்களாம் கேட்டு போயிடுவாங்க, இது ஒரு மேட்ரே கிடையாது. ஆனால் அன்னைக்கு ஒருவருக்கொருவர் அப்படின்ற கான்செப்ட் தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லும்போது, உபதேசம் பண்ணும்போது மென் விமன் ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணி எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறாங்க. 1 கொரிந்தியர் 14:35, அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள், ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாக இருக்குமே. ஸோ ஒரு விமன் மென்னோட பேசுறது சரியில்லை. ஒரு விமன் ஏதாவது பேசணும்னா அவங்க ஹஸ்பண்ட் மூலமாக அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் இருக்குது. உடனே அது என்ன பெண்ணுக்கு மட்டும் ஆணுக்கு கிடையாதா அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்தீங்கன்னா அதுக்கும் வசனம் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில இடங்களில் ஸ்திரீகள் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்குன்னு பார்ப்போம். 1 தீமோத்தேயு 2:11, ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாக இருந்து அமைதலோட கற்றுக்கொள்ள கடவள், உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை, அவள் அமைதலாக இருக்க வேண்டும். இங்கே புருஷன் மேல் அப்படின்னு வரும்போது ஹஸ்பண்டு கிடையாது, மேன். இங்கிலீஷில் ஆண் அப்படின்னு தான் வரும். சரியா? எண்ணத்தினாலெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள், மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள்.
இதுதான் வந்து விஷயம். சரி, ஆண் பெண் பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள், அதுவும் உபதேசம் பண்ணுற விஷயங்கள்லே பேச வேண்டாம் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற அளவுக்கு பால் தீமோத்திக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கார். சரி, இப்போ ஆண் வந்து பெண்ணுக்கிட்ட போய் பேசலாமா, உபதேசம் பண்ணலாமா அப்படின்றத நம்ம பார்ப்போம். 1 தீமோத்தி 5வது அதிகாரத்தில் தீமோத்திக்கு கிடைக்கிற அட்வைஸ் என்ன தெரியுமா? முதல் வசனம், முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரனை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லு. எப்படி? திரும்ப நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து 3வது வசனம், உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது. இது தொடர்ந்து இளம் வயதுள்ள விதவைகள் அப்படின்றத தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 60 வயசுக்கு மேலே உள்ள விதவைகள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அவங்களுக்கு என்ன ரோல், இவங்களுக்கு என்ன ரோல், இவங்க ஏன் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இளம் வயதுள்ள விதவைகள் உடனடியாக கல்யாணம் பண்ணி குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஏன், இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். நல்லா படிங்க. இதுக்கு பின்னாடியெல்லாம் என்ன ரீசன் இருக்குது அப்படின்றதும் தொடர்ச்சியாக இந்த அதிகாரத்தில் இருக்கும். அதையும் படித்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ ஆண்கள் பெண்கள்கிட்ட பேசலாமா அப்படின்றத பார்த்துருவோமா? தீத்து 2:4, தேவ வசனம் தூசிக்காதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும், அதாவது யங் விமன் எப்படிலாம் இருக்கணும்னு, அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படிக்கு, அதாவது தீத்துக்கு அப்போஸ்தலனாகிய பால் அட்வைஸ் பண்ணுறாரு, யங் விமன் இப்படிலாம் நல்லா இருக்கும்படிக்கு நீ போய் யங் விமனுக்கு ப்ரீச் பண்ணு, டீச் பண்ணுன்னு சொல்லலை. சரியா? இவர்கள் இப்படியெல்லாம் நல்லபடியாக இருக்கும்படிக்கு அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு அப்படின்னு சொல்கிறார். தீத்து அப்பேற்பட்ட ஆள், அவருக்கு இன்னொரு ஆனாடப்பட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்குள்ள ஒரு பால் அப்போஸ்தல் அட்வைஸ் பண்ணுறாரு. என்ன? நீ முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு, அதாவது இளம் வயதுள்ள ஸ்திரீகள் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு உபதேசம் பண்ணு, இல்லை புத்தி சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கவும் நீ புத்தி சொல்லு. யங் மென் அவங்களுக்கு நீ புத்தி சொல்லு. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கமுள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. இப்படி பல இடங்களில் நமக்கு வந்து ஒரு நன்னெறிகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. முக்கிய காரணம் என்ன தெரியுமா? ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோடு பார்த்தாலே உபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ யோசேப்பு அந்த ஒரு தவறான வழிக்கு ஒரு லேடி இழுக்கும்போது யோசேப்பு என்ன பண்ணுறாருன்னா ஓடி தப்பிக்கிறார். சரியா? அன்னைக்கு அது தவறுனா இன்றைக்கி ஆண்டவர் சொன்னது ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்த்தாலே உபச்சாரம் செய்தாயிற்று. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படியெல்லாம் ஓட வேண்டியது இருக்கும்னு ஜென்யூனாக உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் கேட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அப்போ எப்படிலாம் ஓடணும்? அண்ணன் மாதிரி, அக்கா மாதிரி, அம்மா மாதிரி, புள்ள மாதிரின்னு பேசி, கதை பேசி, தேவையில்லாத விஷயங்களை பேசி, நீ சாப்பிட்டியா தூங்குனியான்னு கேட்டு அப்படியே ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணி அப்படியே போனால் அது அம்மா மாதிரி இருந்தாலும் அப்பா மாதிரி இருந்தாலும் புள்ள மாதிரி இருந்தாலும் தாத்தா மாதிரி இருந்தாலும் பாட்டி மாதிரி இருந்தாலும் முடிவு எங்கே தான் போய் முடியுதுன்னு ஆப்வியஸாக இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியும். நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது நமக்கு இப்படியெல்லாம் தீமோத்திக்கு இவ்வளோ பெரிய அட்வைஸ்லாம் கிடைக்குதுன்னா நீங்களும் நானும் ஏமாத்துறோன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. இந்த பாஸ்டர் மாதிரி மாட்டிக்கிட்டு முழிக்காமல் இருக்கலாம். இல்லை நான் வந்து பெரிய ஆளுப்பா, நான்லாம் விழவே மாட்டேன்ப்பா, நான்லாம் என்ன, நீங்களாம் இவ்வளோ கேவலமான புத்தியோடு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பேசிட்டீங்க, ஒரு ஆணும் பெண் நார்மலாக பேச முடியாதா, பழக முடியாதா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கும் இது நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா
லோத்தின் காலத்தில் நடந்தது போல் நடக்கும்னு ஆண்டவர் சொல்லி பல வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட வெளியில் தெரியாமல் லோத்தின் காலத்தில் நடந்தது மாதிரி தான் நடக்குது. ஒரு ஆள் விடாமல் எல்லாருமே அந்த பாவத்தில் தான் இருக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் வேதத்துக்கு திரும்பி இதன் வழியில் நடக்கிறதும் இல்லை நான் என்னுடைய பலத்தில் நான் நிற்பேன் அப்படின்றதும் உங்களுடைய சாய்ஸ். பாய்.